வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டாக்கினஸ் சேனல். சக்ஸஸ் ஸ்டோரி ஆஃப் வாரன் பஃபட் சீரீஸ் 11. கொலம்பியா பிஸ்னஸ் ஸ்கூலில் இருந்த டீச்சரோட பேர் பெஞ்சமின் கிரஹாம். ஷேர் மார்க்கெட்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதில் கம்பெனிஸை விற்கலாம் வாங்கலாம் அப்படிங்கிற வெரி பேசிக்கான விஷயத்தை தவிர அதில் இருக்க நுணுக்கங்கள்லாம் சொல்லி கொடுத்தது கொலம்பியா பிஸ்னஸ் ஸ்கூலில் இருந்த பெஞ்சமின் கிரஹாம் அப்படிங்கிற ஒரு டீச்சர் தான். இந்த டீச்சர் இதுக்கு முன்னாடி ஒரு புக்கை எழுதியிருக்காரு. அந்த புக்கோட நேம் இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர். இதுக்கு முன்னாடி நான் ஒரு சீரியஸில் சொல்லியிருப்பேன், யாராவது புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா கண்டிப்பாக வாரன் பஃபட்டோட புக்கை ஒரு டைமாவது படிங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இப்போ ஒரு விஷயத்த சொல்கிறேன், யாராவது ஷேர் மார்க்கெட் பிளாட்ஃபார்ம் உள்ளே வரணும், இன்வெஸ்ட் பண்ணணும், ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா கண்டிப்பாக இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் புக்கை ஒரு முறையாவது படிங்க. ஏன்னா அந்த புக்கில் A to Z எல்லாமே சொல்லியிருப்பார் பெஞ்சமின் கிரஹாம். வாரன் பஃபட் ஒரு இன்டர்வியூவில் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ அதை பற்றிலாம் கவலை இல்லை. நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் புக்கு தான் உங்களுக்கு பைபிள், புக்கு தான் உங்களுக்கு குரான், இந்த புக்கு தான் உங்களுக்கு கீதை, இந்த புக்கு தான் உங்களுக்கு திருக்குறள், எல்லாமாவும் இந்த ஒரே புக்கு மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பஃபட்டும் பெஞ்சமின் கிரஹாம் பார்த்த உடனே ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி உங்களுக்குள்ளே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதனால் இவங்க கிளாஸ் நடக்கிற டைம்லாம் எப்படி இருக்கும் இவங்களோட கான்வர்சேஷன்னா, வாரன் பஃபட் அடிக்கடி குறுக்க நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாராம். அந்த கேள்வியை கிளியர் பண்ணுறது பெஞ்சமின் கிரஹாமோட வேலையாகவே இருக்குமா. பெஞ்சமின் கிரஹாமோட கிளாஸ் ரூமில் மொத்தம் 20 ஸ்டூடெண்ட் இருந்திருக்காங்க. அதில் நிறைய பேர் வாரன் பஃபட்டை காட்டிலும் ரொம்ப பெரியவங்களாகவே இருந்திருக்காங்க. சில ஷேர் மார்க்கெட் புரோக்கர்ஸ் எல்லாமே கூட வந்து அந்த கிளாஸ் ரூமில் உட்காந்து படிச்சிருக்காங்க. ஸ்மார்ட்டாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பெஞ்சமின் கிரஹாம் சொல்லி கொடுக்குற நுணுக்கங்களை வச்சு எப்படியாவது நல்ல ஸ்டாக்காக வாங்கி நல்ல பணம் சம்பாதிப்பாங்களாம். ஆனால் பெஞ்சமின் கிரஹாம் அதை பற்றி ஒரு நாள் கூட கவலைப்பட்டதே இல்லையாம். காசு பணம் இதெல்லாம் சேர்த்து குவிச்சு வச்சுக்கிறத காட்டிலும் புத்திசாலித்தனத்துக்கும் முதலீட்டு துறைக்கும் நடுவில் இருக்க ஒரு எதிர்கொள்கிறது தான் பெஞ்சமின் கிரஹாமுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா பட்டிருக்கு. இதே புத்திசாலிகளாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாதாரண விஷயத்தெல்லாம் கவனமே செலுத்த மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கோட்பாடு இருக்குல்ல, அதுக்குள்ளே பெஞ்சமின் கிரஹாமும் உள்ளே இருக்கார். ஏன்னா சில சமயத்தில் அவர் ரைட் லெக்கில் ஒரு சப்பலும் லெஃப்ட் லெக்கில் ஒரு சப்பலும் போட்டுக்கிட்டு காலேஜுக்கு வந்துடுவாராம். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அவர் தலையணைக்கு கீழே ஒரு நோட்டு இருக்குமா. ஏன் அப்படின்னா தூங்கிட்டே இருக்கும்போது ஆழ்ந்த தூக்கத்தில் அவருக்கு ஏதாவது ஒரு தாட் ஞாபகத்துக்கு வரும்போது அதை நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்து மறுநாள் கிளாஸில் அதை பற்றி விவாதிப்பாராம். யூனிவர்சிட்டியில் படிக்கும்போது வாரன் பஃபட் ரொம்ப கொடிகட்டி பறந்தாராம். பெஞ்சமின் கிரஹாமோட கிளாஸில் வாரன் பஃபட் மட்டும்தான் A+ கிரேட் எடுத்து ரொம்ப ஸ்மார்ட்டான ஸ்டூடெண்ட்டாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்காரு. பிஸ்னஸ் ஸ்கூலில் அவர் முடிக்கும் போது அவருக்கு வயசு 21. சின்ன வயசுலேருந்தே வாரன் பஃபட் யார்கிட்டையும் கை கட்டி வேலை செஞ்சதில்லை. அவராக தான் எல்லா பிஸ்னஸையும் தேர்ந்தெடுத்து பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. அப்படி இருக்கிறப்ப டிகிரி முடிச்சதுக்கப்புறம் எப்படி இன்னொருத்தர்கிட்ட கை கட்டி வேலை பார்க்குறதுக்கு அவர் மனசு ஒத்துக்கும்? ஆனால் வாரன் பஃபட் ஒருத்தர்கிட்ட மட்டும் கையை கட்டி வேலை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டார். அவர் சம்பளமே தரலனாலும் பரவாயில்ல, அவர்கிட்ட நான் வேலை செய்யணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டார். அது யாருன்னா அவருடைய ஆசான் பெஞ்சமின் கிரஹாம். நாமெல்லாம் நினைப்போம்ல, ஒரு ஃபேவரட்டான ஸ்டூடெண்ட், ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஸ்டூடெண்ட், ரொம்ப ஸ்மார்ட்டான ஸ்டூடெண்ட், ஸோ இவர் போய் வேலை கேட்டால் இல்லைன்னு சொல்ல வாய்ப்பே இருக்காது அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைக்கலாம். ஆனால் பெஞ்சமின் கிரஹாம் வாரன் பஃபட்க்கு வேலை இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. ஏன் அப்படி சொன்னாருன்றதை அடுத்த சீரியஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டாக்கினஸ் சேனல்.